வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை கைச்சாத்து. நடத்தப்படாத உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு 65 கோடி ரூபாய் செலவு தேசிய கணக்காய்வு அறிக்கையில் வெளிவந்துள்ள தகவல். சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. வைத்தியர் அர்ஜுனா தொடர்பாக சில மர்ம நிகழ்வுகள், சில விடை தெரியாத கேள்விகள், வெளியான சில தகவல்கள். தொடர்வது விரிவான செய்திகள். மத்திய கிழக்கிலிருந்து சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த செயற்பாட்டுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். குருநாகல் எபிடம் ஹோட்டல் வளாகத்தில் அபிமன் 2024 நிகழ்வு நடைபெற்றது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பை வழங்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்களை பாராட்டி சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதன்போது வழங்கி வைத்தார். இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி மக்களோடு இணைந்து இந்த நாட்டை மீட்க முடியும் என்று தான் நம்பியதாகவும், ஏனைய நாடுகளைப் போன்று அன்றி 2 ஆண்டுகள் நிறைவடையும் முன்பே நாட்டை மீட்டெடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு எதிர்காலம் இல்லை என்று பலர் நினைத்தனர் என்றும், ஆனால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பும் பணத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றும் திட்டத்தை ஆரம்பித்தோம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அத்துடன் எதிர்காலத்தில் முகம் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இப்போது எமக்கு உள்ளது என்று தெரிவித்த ஜனாதிபதி நாட்டில் ஏற்றுமதி பொருளாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும், வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களின் திறன்களை வளர்த்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அளிக்க முறையான திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனைவரும் இணைந்து புதிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும், நமது பணியாளர்கள் அனுப்பப்படும் நாடுகளில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அந்த வகையில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும், அந்த நடவடிக்கைகளுக்கு அரசாங்கமாக ஆதரவை வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஒரே இடத்தில் தங்கி நிற்காமல் நாட்டின் எதிர்கால நிகழ்ச்சி நிரலை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை நிலைநிறுத்துவதற்கான உடன்படிக்கை ஒன்று நேற்று திங்கட்கிழமை கைச்சாத்திடப்பட்டது. தமிழ் சிவில் சமூகத்திற்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் இந்த உடன்படிக்கை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் கைச்சாத்திடப்பட்டது. கடந்த காலங்களில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழ் மக்கள் எவருக்கும் வாக்களித்தும் எந்தவித பயனும் இல்லை என்று தமிழ் கட்சிகளும் சிவில் சமூகத்தினரும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர். இதனால் தமிழ் மக்களின் நிலைமையினையும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை வெளிப்படுத்தும் வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் ஆதரவை வழங்காது தமிழ் தரப்பில் இருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை அண்மை காலமாக சிவில் சமூகத்தினராலும் அரசியல் கட்சிகளாலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இரு தரப்பினர்களுக்கும் இடையில் பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி ஒப்பந்தம் கைச்சாத்தாகியதனை தொடர்ந்து பொது வேட்பாளர் தெரிவு உள்ளிட்ட ஏனைய அனைத்து விடயங்கள் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த உடன்படிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி.வி. விக்னேஸ்வரன், செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன், சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் அரசியவியல் துறை பேராசிரியர் K.T. கணேசலிங்கம், ஜதீந்திரா போன்ற சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் கையொப்பமிட்டனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உரிய திகதியில் நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழுவால் முடியாமல் போனாலும் தேர்தல் செலவாக 65 கோடியே 50,96,226 ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ஆகும் போது 1,39,33,472 ரூபாய் செலுத்த வேண்டிய செலவினங்கள் பட்டியலில் இருந்ததாகவும் தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் செலவுகளில் 15% கூடுதல் நேரம் மற்றும் விடுமுறை ஊதியத்திற்கும், 23% எழுதுபொருட்கள் வாங்குவதற்கும், 7% எரிபொருளுக்கும், 31% அச்சிடுவதற்கும், 7% விருந்துகளுக்கும், 4% போலீஸ் துறைக்கும் செலவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் 2023 ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் குறித்த வேட்புமனு அறிவிப்பு 2023 ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி காட்சிப்படுத்தப்பட்டது. தேர்தல் தொடர்பில் 3 வர்த்தமானிகளும் வெளியிடப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்பாக 2023 ஆண்டின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட செயல்திறன் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தணிக்கை அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இதன்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக திகதி அறிவிக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கூட்டம் எதிர்வரும் நாளை புதன்கிழமை அல்லது நாளை மறுதினம் வியாழக்கிழமை நடைபெறுகின்றது. கூட்டத்தில் பின்னர் தேர்தல் திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் இந்த சந்திப்பு விரிவாக ஆராயப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்து இன்றுடன் 6 நாட்கள் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதன் பின்னர் தேவையான நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இந்த வருடம் நடத்தப்பட வேண்டும். அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள காலவரையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 16ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தேர்தல் நடைபெறும். தேர்தலை நடத்துவதற்கான உரிய திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்ததன் பின்னர் அது தொடர்பான நடவடிக்கைகளை அஞ்சல் திணைக்களம் ஆரம்பிக்கும் எனவும் பிரதி அஞ்சல் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பாக வெளியே சொல்லப்படாத ஏதோ அரசியல் இருக்கிறது என்ற தோற்றம் ஏற்பட தொடங்கியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் உமாச்சந்திரா பிரகாஷ் சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பாக சில விவரங்களை வெளியிட்டுள்ளார். அவரது கூற்றுப்படி சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பேச தயாராக இருந்தும் அந்த விவகாரம் தொடர்பான தகவல்களை வைத்தியர் அர்ஜுனா தெரிவிக்கவில்லை. பல தடவைகள் பல்வேறு விதங்களில் தொடர்பு கொள்ள முயன்ற நிலையிலும் வைத்தியர் அர்ஜுனா தொடர்பு வட்டத்திற்குள் வரவில்லை என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் உமாச்சந்திரா பிரகாஷ். சரி, இப்போது சஜித் பிரேமதாச தரப்பில் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக ஜூலை 7ஆம் தேதி மாலை 6 மணி தொடக்கம் நள்ளிரவு 12 மணி வரை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க அர்ஜுனாவை தொடர்பு கொள்ள உமாச்சந்திரா பிரகாஷ் எடுத்த முயற்சி பலனளிக்கவில்லை. வைத்தியர் அர்ஜுனா தொலைபேசி அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்கு பின் வைத்தியர் அர்ஜுனாவுடன் உமாச்சந்திரா பிரகாஷுக்கு உரையாட வாய்ப்பு கிடைத்தது. தொலைபேசி அழைப்பில் நான் உமாச்சந்திரா பிரகாஷ் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஒருங்கிணைப்பு செயலாளர், சாவகச்சேரி வைத்தியசாலை நிலைமை தொடர்பாக உங்களுடன் பேசுவதற்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பல தடவை உங்கள் தொலைபேசிக்கு முயற்சித்தும் பலனளிக்கவில்லை. அத்துடன் அவரை உங்களுடன் மும்முனை இணைப்பு கூடாக இணைப்பதற்கு பல தடவைகள் நான் முயற்சித்தும் பலனளிக்கவில்லை என்று கூறியதாக சொல்கிறார். அதற்கு வைத்தியர் அர்ஜுனா, நான் எனது தொலைபேசி இலக்கத்தை முகப்புத்தகத்தில் பதிவிட்ட காரணத்தால் தொடர்ச்சியாக பல அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. ஆகவே அழைப்பை ஏற்க முடியவில்லை என்று குறிப்பிட்டார். அதற்கு உமாச்சந்திரா பிரகாஷ் வைத்தியர் அர்ஜுனாவிடம், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை நாளை காலை மும்முனை இணைப்பு ஊடாக இணைக்கிறேன். தயவு செய்து எனது பெயரை உங்கள் தொலைபேசியில் பதிவு செய்து வைத்திருங்கள். அப்படி செய்யும் போது உங்களை அழைப்பது யார் என்று தெரிந்து நீங்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாம். அத்துடன் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பான உங்கள் முறைப்பாட்டு பிரதிகளை எனக்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி வையுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் இந்த விடயம் தொடர்பாக ஜூலை 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க உள்ளார் என்று குறிப்பிட்டார். வைத்தியர் அர்ஜுனாவிடமிருந்து வாட்ஸ்அப் ஊடாக முறைப்பாடு பிரதிகள் எதுவும் அனுப்பப்படவில்லை. அர்ஜுனாவுக்கு முதல் நாளே கூறியது போலே மறுநாள் ஜூலை 8ஆம் தேதி காலை 6 மணி தொடக்கம் வைத்தியர் அர்ஜுனாவை தொடர்பு கொள்வதற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேரடியாகவும் உமாச்சந்திரா பிரகாஷ் ஊடாகவும் எடுத்த முயற்சி பலனளிக்கவில்லை. உமாச்சந்திரா பிரகாஷ் தனது தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்யுமாறு கூறியிருந்தும் வைத்தியர் அர்ஜுனா தொலைபேசி அழைப்புக்கு பதிலளிக்கவில்லை. ஜூலை 8ஆம் தேதி காலை 8 மணியளவில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசல்ல குணவர்தனவை தொடர்பு கொண்டார். உமாச்சந்திரா பிரகாஷையும் மும்முனை இணைப்பு ஊடாக இணைத்துக் கொண்டார். சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக என்ன நடக்கிறது என்று விசாரித்தார். அத்துடன் உமாச்சந்திரா பிரகாஷிடம் நிலைமை வைத்தியர் அர்ஜுனா பொதுவெளியில் கூறியவற்றை தெரிவிக்குமாறு கூறினார். சஜித் பிரேமதாசவும் தொடர்பில் இருந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக வைத்தியர் அர்ஜுனா எழுத்து மூலமாக கொடுத்த முறைப்பாட்டின் பிரதி ஒன்றை தருமாறு கேட்டதாக கூறுகிறார் உமாச்சந்திரா பிரகாஷ்.
அதற்கு கூறப்பட்ட பதில் இவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக வைத்தியர் அர்ஜுனா எழுத்து மூலமான முறைப்பாடு எதுவையும் கொடுக்கவில்லை என சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசல குணவர்தன எதிர்க்கட்சி தலைவரிடமும் உமாச்சந்திரா பிரகாஷிடமும் கூறினார். சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பில் இடம்பெறும் மக்கள் எழுச்சிக்கு நீங்கள் கட்டாயம் பதிலளிக்க வேண்டும் என உமாச்சந்திரா பிரகாஷ் கூறிய போது சுயாதீன ஆணைக்குழு ஒன்றை கொழும்பிலிருந்து அனுப்பி நியாயத்தை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார். அதன்பின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் உமாச்சந்திரா பிரகாஷும் ஜூலை 9ஆம் தேதி காலை நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு முன்பதாக இறுதி முயற்சியாக வைத்தியர் அர்ஜுனாவை தொடர்பு கொள்வதற்கு எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. வைத்தியர் அர்ஜுனா உமாச்சந்திரா பிரகாஷுக்கு ஜூலை 10ஆம் தேதி காலை வேளையில் குறுந்தகவலை அனுப்பினார். அதில் இந்த குறுந்தகவலை நீங்கள் பார்த்தவுடன் தயவு செய்து என்னை தொலைபேசியில் அழையுங்கள் என்ற செய்தியை குறுந்தகவலாக அனுப்பியிருந்தார். ஆயினும் தொடர்ந்து அவருக்கு உமாச்சந்திரா பிரகாஷ் தொடர்ந்து பல தடவைகள் அழைப்பு ஏற்படுத்திய போதும் அர்ஜுனா அழைப்பு ஏற்கவில்லை. மதிய வேளையில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு உமாச்சந்திரா பிரகாஷ் மதிய வணக்கம், நீங்கள் இப்போது ஓய்வாக உள்ளீர்களா என்ற குறுந்தகவலை அனுப்பினார். அதற்கு ஆம், உங்களுக்கு நான் எந்த விதத்தில் உதவ முடியும் என்ற பதில் கிடைத்தது. அதன் பின் தொடர்பு ஏதும் கிடையாது. ஜூலை 17ஆம் தேதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்ரன வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளமை தொடர்பாக அறிந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உமாச்சந்திரா பிரகாஷை மும்முனை இணைப்பு கூடாக இணைத்து தனது பிரதிநிதியாக அவரை அனுப்பி வைப்பதாக சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் குணவர்தனவுக்கு அறிவித்தார். அதன் பிரகாரம் வடமாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் ஜூலை 17ஆம் தேதி காலை இடம்பெற்ற கூட்டத்தில் உமாச்சந்திரா பிரகாஷ் கலந்து கொண்டார். அங்கு சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்ரன மற்றும் அமைச்சரின் செயலாளர் ஆகியோருடன் உமாச்சந்திரா பிரகாஷ் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து நிலைமைகளை ஆராய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அத்துடன் ஆளுநரிடம் குறித்த வேண்டுகோளை முன்வைத்தார். ஆயினும் சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்ரன, அமைச்சு செயலாளர் மற்றும் ஆளுநர் ஆகியோர் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பான ஆணைக்குழு தீர்மானத்தின் பின்னர் அங்கு விஜயம் செய்வதாக உமாச்சந்திரா பிரகாஷுக்கு தெரிவித்தனர். ஆனால் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு செல்லாமல் தவிர்த்து கொண்டனர். இவையெல்லாம் நடந்து பல தினங்களின் பின் இப்போது வைத்தியர் அர்ஜுனா தமது முகப்புத்தகத்தில் உமாச்சந்திரா பிரகாஷுக்கு எனக்கு மனப்பூர்வமான மன்னிப்பு அக்கா, இது என்னுடைய தவறு, என்னை மன்னிக்கவும் என்று சுருக்கமான பதிவை இட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவரை சந்திப்பது பற்றியோ அல்லது சந்திக்க முடியாது என்றோ குறிப்பிடவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் தம்மை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று வைத்தியர் அர்ஜுனா நேற்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரே தம்மை சந்திக்க முன்வந்ததை தவித்துள்ளாரா? சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரை விவாதத்தை முன்வைக்க தயாராக இருந்தும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லையா? நாடாளுமன்றத்தில் தமிழ் எம்பி ஒருவர் இது குறித்து தமிழில் பேசுவதை விட எதிர்க்கட்சி தலைவரை பேசியிருந்தால் இது நாடளாவிய ரீதியில் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் அல்லவா? அல்லது இனியாவது எதிர்க்கட்சி தலைவரை தொடர்பு கொண்டு தம்மிடமுள்ள தகவல்களை கொடுத்து நாடாளுமன்றத்தில் பேச வைக்க முடியும் அல்லவா? வைத்தியர் அர்ஜுனாவை தொலைபேசியில் தொடர்பு கொள்வது போல எதிர்க்கட்சி தலைவரை தொடர்பு கொள்வது கடினமாக இருக்காது. எதிர்க்கட்சி தலைவரே விஷயத்தை பொது வழிக்கு கொண்டு வருகிறார் என்றால் அரசு துரித நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உள்ளது அல்லவா? யார் குத்தினாலும் அரசியானால் சரி என்பது போல சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் யாருடைய முயற்சியிலாவது தீர்க்கப்பட்டால் போதுமா? அல்லது குறிப்பாக யார் ஒருவர் வந்துதான் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று காத்திருக்கின்றார்களா? சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக அர்ஜுனா எழுத்து மூலமான முறைப்பாடு எதையும் கொடுக்கவில்லை என சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசல குணவர்தன கூறியது உண்மையா? அது உண்மை என்றால் எழுத்து மூலமான முறைப்பாட்டின் பிரதியை வைத்தியர் அர்ஜுனா தனது முகப்புத்தகத்தில் வெளியிடலாமே. அவர்தான் தினமும் 12 மணி நேரம் முகப்புத்தகத்தில் உள்ளாரே. இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு மற்றும் அரசியல் கொதிநிலை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்திற்கு எழுத்து மூலமான முறைப்பாடு கூட கிடையாது என்றால் அது எங்கோ இடிக்கிறது. இது தொடர்பாக வைத்தியர் அர்ஜுனாவை தொடர்பு கொண்டு விசாரிக்கலாம் என்றால் அது நடக்கக்கூடிய காரியமா? இதில் ஏதோ விஷயம் இருக்கிறதா? அல்லது இறுதியாக இது எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப நடக்கிறதா?